character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi 12th standard students, good evening all. How are you all? I hope you are all safe. So today we are going to see the new topics. Already நம்ம வந்து first chapter உடைய introduction பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? So அதோட continuation தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So let me start our session. So today we are going to see the new topic, artificial method, right? So நம்ம vegetative propagationல natural methods பார்த்து முடிச்சிட்டோம். So next method is artificial method, right? Natural method means இயற்கையான முறையில் நமக்கு vegetative propagation எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட advantages, disadvantages எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ artificial method, செயற்கை முறையில் எப்படி vegetative propagation நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ let me move into the chapter. So artificial method. Apart from the above mentioned natural methods of vegetative propagation, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their parts. ஸோ என்னன்னா நேச்சுரல் மெத்தட்ஸ் இல்லாமல் நிறைய மெத்தட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்டிகல்ச்சர்லேயும் சரி அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய பிளான்ட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்காக ஸோ நிறைய பார்ட்ஸை எடுத்து ஸோ வெவ்வேறு விதமாக செஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா புது புது பிளான்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சச் மெத்தட்ஸ் ஆர் செட் டு பி ஆர்டிஃபிஷியல் ப்ரொபகேஷன் இல்லையா? ஸோ ஆர்டிஃபிஷியல் செயற்கை முறையில் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ப்ரொபகேஷனாக நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். Such methods are said to be artificial propagation. Some of the artificial propagation methods have been used by man for a long time and are called conventional methods. So artificial methods வந்து நம்ம ரொம்ப காலமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா conventional method. So nowadays technology is being used for propagation to produce large number of plants in short period of time. Such methods are said to be modern methods. So conventional method na நம்ம olden days யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட்ஸ் தான் conventional methods அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித்தின் a ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தட்னா நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ கன்வென்ஷனல் மெத்தட். The common method of conventional propagations are, so conventional methodல என்னென்ன மாதிரியான propagations இருக்குது அப்படின்னா cutting, grafting and layering. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கட்டிங்னா என்ன, கிராஃப்டிங்னா என்ன, லேயரிங்னா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ எப்படி ஒரு பிளான்ட்டை வந்து அவங்க கட் பண்ணுறாங்க, எப்படி இன்னொரு பிளான்ட்டோட அதை சேர்க்குறாங்க, எப்படி ஒரு புது வெரைட்டி ஆஃப் பிளான்ட் வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் கட்டிங். It is a method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. ஸோ நேம்ல இருக்க கட்டிங் மீன்ஸ் ஏதோ ஒரு பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி அதில் இருந்து எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அது வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், மேபி லீஃப். ஸோ பேரண்ட் பிளான்ட்லேருந்து இந்த பார்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுக்க போகிறோம். The cut part is placed in a suitable medium for good. ஸோ கட் பண்ணி எடுத்த பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூட்டபிள் மீடியமில் வந்து என்ன பண்ண போகிறோம், வைக்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அது ஒரு புது பிளான்ட்டாக உருவாகிறதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முருங்கை மரத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நட்டாலும் என்னவாகும், நமக்கு ஒரு புது மரம் வளரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ அப்போ ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு. ஸோ இன்னொன்று வேரோடு எடுத்துகிட்டு போய் வச்சினாலும் நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். இல்லை ஒரு லீஃப் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு புது பிளான்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் க்ரோஸ் இன்டு ஏ நியூ பிளான்ட். ஸோ அப்போ அது ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், எதை வேணாலுமே நம்ம ஒரு சூட்டபிள் மீடியமில் தனியாக எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அதுலேருந்து நமக்கு என்ன வரும், வேர் வரும். ஸோ வேர் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்னது பிளான்ட்டே வளர ஆரம்பிக்கும். அது ஒரு புது பிளான்ட்டாக நமக்கு கொடுக்கும். டிபெண்டிங் அப்பான் த கட்டிங், ஹைபிஸ்கஸ்,
பௌகன்வேலியா அண்ட் மொரிங்கா. ஸோ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி, காகித பூச்செடி, தென் முருங்கை மரம் இல்லையா. இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் கட்டிங். நான் சொன்னேன் இல்லையா, முருங்கை மரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய ஸ்டெம்மை மட்டுமே கட் பண்ணி தனியாக வச்சாலே நமக்கு அதுலேருந்து என்ன கிடைக்கும், ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். ஸோ அண்ட் லீஃப் கட்டிங். லீஃப் வந்து ப்ரையோஃபிலம். ஸோ ப்ரையோஃபிலம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. லீஃபில் வந்து அந்த லீஃபை மட்டுமே நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சா அதுலேருந்து மொட்டு வரும், தட் மீன்ஸ் பட்ஸ் வரும். பட்டு கீழே விழுந்து அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். ஸோ அதான் லீஃப் கட்டிங். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் ப்ரொபகேஷன். ஸோ கம்பேர்ட் டு ரூட் அண்ட் ஸ்டெம், லீஃப், ஸ்டெம் தான் வந்து அதிக அளவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் புது பிளான்ஸை உருவாக்குறதுக்காக. அடுத்து கிராஃப்டிங். இன் திஸ் part of two different plants are joined so that they continue to grow as a one plant. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கிராஃப்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பிளான்ட்டில் இருக்கிற வெவ்வேறு பார்ட்டை எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு பேர் தான் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் டூ பிளான்ட்ஸ், the plant which is in contact with the soil is called stack. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பிளான்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ எந்த பிளான்ட் வந்து சாயிலோட கான்டாக்டில் இருக்கோ அதுக்கு பேர் ஸ்டாக். அண்ட் the plant used for grafting is called sian. ஸோ நம்ம எந்த பிளான்ட்டை கொண்டு போய் அந்த பிளான்ட்டோட merge பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட்டுக்கு பேர் சியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாக் அண்ட் சியான். எக்ஸாம்பிள்ஸ் ஆர், ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட்ரஸ், மேங்கோ அண்ட் ஆப்பிள். தெர் ஆர் different types of grafting based on the method of யுனைட்டிங் த சியான் அண்ட் ஸ்டாக். ஓகேவா. இந்த சியானையும் ஸ்டாக்கையும் யுனைட் பண்ணுறதுல நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தே ஆர் பட் கிராஃப்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட் கிராஃப்டிங், செகண்ட் அப்ரோச் கிராஃப்டிங், தேர்ட் டங் கிராஃப்டிங், க்ரௌன் கிராஃப்டிங் அண்டு வெஜ் கிராஃப்டிங். ஸோ அதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். கிராஃப்டிங்கில் நமக்கு இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான பார்ட்டை வந்து இவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி கம்பைன் பண்ணுறாங்க, அதில் வந்து நமக்கு எப்படி ஒரு புது பிளான்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பட் கிராஃப்டிங், a T-shaped incision is made in the stalk. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஸ்டாக்னா என்னன்னா the plant which is in contact with the soil இல்லையா. சாயிலில் காண்டாக்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை தான் நம்ம ஸ்டாக்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு T-shaped incision, அந்த பார்க்கில் ஒரு T-shape வடிவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. and the bark is lifted. ஸோ அந்த மரப்பட்டையில் T shape மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க, வெளியில் எடுத்துடுறாங்க. the scion bud with a little wood is placed in the incision beneath the bark and properly bandaged with a tape. ஸோ நம்ம எந்த பிளான்ட் அதோட இணைக்க போகிறோமோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு, தட் மீன்ஸ் அந்த சியானில் இருக்கிற சின்ன வுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த T shape bark நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு டேப் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா. அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து பட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Approach grafting. In this method, both the scion and the stalk remain rooted. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம எந்த பிளான்ட்டை எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட்டுமே தட் மீன்ஸ் ரூட்டட்லாம் இருக்குது. எந்த பிளான்ட்டு கூட நம்ம கம்பைன் பண்ண போகிறோமோ அந்த பிளான்ட்டுமே இந்த சாயிலோட காண்டாக்டில் இருக்குது. The stalk is grown in a pot. ஸோ ஸ்டாக் இதில் க்ரோ பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டில் தனியாக வளர்த்து வச்சுருக்காங்க. and it is brought close to the scion. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியானோட கொண்டு வராங்க. both of them should have the same thickness. அப்போ நம்ம ரெண்டு பிளான்ட் சியானும் சரி ஸ்டாக்கும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே சேம் திக்னஸோடு இருக்கணும். a small slice is cut from both and the cut surface are brought near and tied together and held by a tape. அப்போ ரெண்டு பிளான்ட்டையும் ஒன்றா கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைஸ், ஒரே ஒரு ஸ்மால் பீஸை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்துலேயும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. தட் மீன்ஸ் கட்டி வச்சுடுறாங்க. ஆஃப்டர் 1 to 4 weeks the tip of the stalk and base of the scion are cut off and detached and grown in a separate pot. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம், 4 வீக்ஸ் மீன்ஸ் நியர்லி 1 month ரைட். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ல இருக்கிற பேஸ் பார்ட்டையும் சியானில் இருக்கிற டிப் பார்ட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக கட் பண்ணி எடுத்து ஸோ அதை ஒரு தனியான ஒரு பாட்டில் வைக்கிறாங்க. அதுலேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வருது. ஸோ அதுக்கு பேர் தான் அப்ரோச் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் இஸ் டங் கிராஃப்டிங். A scion and stalk having the same thickness is cut obliquely and the scion is fit into the stalk and bound with a tape. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் திக்னஸோடு எடுக்கிறாங்க, ரெண்டு பிளான்ட்டுமே சேம் திக்னஸோடு எடுக்கிறாங்க. ஸோ ஆப்ளிக்கலி மீன்ஸ் ஒரு சைடாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சியான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இன்சர்ட் பண்ணி டேப் வச்சு என்ன பண்ணிடுறாங்க ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான கிராஃப்டிங்க்கு பேர் தான் டங் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் க்ரௌன் கிராஃப்டிங். when the stalk is large in size, scions are cut into wedge shape and are inserted on the slits or cleft of the stalk and fixed in position using graft wax. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. தட் மீன்ஸ் அந்த the plant which is
connect with the contact with the soil is large in size, large பெருசாக இருக்கும்போது சியானா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ஷேப் மீன்ஸ் 2 ஸ்ட்ரெயிட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிடுறாங்க. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே ப்ளேஸ் பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் வெஜ் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் a slit is made in the stalk or the bark is cut. A twig of scion is inserted and tightly bound so that the cambium of the two is joined. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல இருக்கிற பார்க்கை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தட் மீன்ஸ் அந்த மரப்பட்டையை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சியானை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க, டைட்டாக இன்சர்ட் பண்ணி. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணும்போது நமக்கு அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வந்து உருவாது. மீன்ஸ் ரூட் எமர்ஜ் ஆகும், ரூட்லேருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ these are the type of grafting. And the last one is layering. In this method, the stem of the parent plant is allowed to develop roots while still intact when the roots develop. So இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, ஒரு பேரண்ட் பிளான்ட்டோடைய ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் டெவலப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ when the root develops, once அதில் வந்து ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் the rooted part is cut and planted to grow as a new plant. ஸோ அந்த ஸ்டெம்லேருந்து ரூட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரூட் வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ அந்த பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்து ஒரு புது பிளான்ட்டாக உருவாக்குறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அயக்ஸோரா அண்டு ஜாஸ்மின். ஸோ மல்லிப்பூ, தென் அயக்ஸோரா அப்படின்றது தேனிப்பூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த மாதிரியான செடிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்லேருந்து ரூட் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ரூட் எமர்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி தனியாக வச்சு புது பிளான்ட்டை உருவாக்குவாங்க. ஸோ மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் ஆர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் லேயரிங். லேயரிங்கில் நமக்கு 2 விதமான லேயரிங் இருக்குது. ஒன்று மவுண்ட் லேயரிங் அண்டு another one is ஏர் லேயரிங். ஓகேவா? ஸோ இதில் பிக்சர்ஸ் பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் கிராஃப்டிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கிராஃப்டிங்க்கு என்னென்ன மாதிரியான டைப்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ நான் சொன்னது எல்லாமே தியரியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம பட் கிராஃப்டிங் பார்த்தோம். ஸோ பட் கிராஃப்டிங்கில் நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஸ்டாக்ல வந்து டி ஷேப் வந்து என்ன பண்ணிடுவாங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் சியானை இன்ஸ்டர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுதான். ஓகேவா? ஸோ பட் இன்சர்ஷன் பாருங்கள், பட் சியான் பட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக டேப் போட்டு கவர் பண்ணிடுறாங்க. இதுதான் பட் கிராஃப்டிங். அடுத்து அப்ரோச் கிராஃப்டிங்னு நம்ம சொன்னோம் இல்லையா, 2 பிளான்ட்டுமே வந்து இன் கான்டாக்ட் வித் த சாயில் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் 2மே ஒரே திக்னஸில் இருக்கணும்னு சொன்னோம். அந்த திக்னஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதோட டிப்பையும் பேஸையும் கட் பண்ணிவிட்டு 2த்தையும் ஒன்றா என்ன பண்ணிடுறாங்க டேப் வச்சு கவர் பண்ணிடுறாங்க இல்லையா. ஸோ டைட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு ஒரு புது பிளான்ட் உருவாகும். ஸோ அதுதான் அப்ரோச் கிராஃப்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டங் கிராஃப்டிங் எல்லாம் சொன்னால ஆப்ளிக்கலாக கட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்ளிக்கலாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த சியான் அது மேலே இன்சர்ட் பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணி டேப் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் டங் கிராஃப்டிங். அண்டு க்ரௌன் கிராஃப்டிங் பாருங்கள். க்ரௌன் கிராஃப்டிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே என்னது இது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து ரொம்ப லார்ஜர் இன் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா சியானை வந்து 2 ஷேப்பாக கட் பண்ணிடுவாங்க. வெஜ் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வேக்ஸ் வச்சு என்ன பண்ணிடுவாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகும். ஸோ திஸ் இஸ் வாட் த க்ரௌன் கிராஃப்டிங், ரைட்? ஸோ இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம தியரியாக பார்த்தோம், அது எல்லாமே இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ அடுத்து லேயரிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ லேயரிங்கில் நமக்கு 2 டைப் ஆஃப் லேயரிங் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம், மவுண்ட் லேயரிங் அண்டு ஏர் லேயரிங். ஸோ மவுண்ட் லேயரிங் பார்க்கலாம். So this method is applied for the plants having flexible branches. So இந்த மவுண்ட் லேயரிங் டெக்னிக் வந்து மோஸ்ட்டாக என்ன மாதிரியான பிளான்ட்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பிரான்ச்சஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக வளையக்கூடிய பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸில் தான் இந்த மெத்தட் அப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். The lower branch with the leaves is bent to the ground and the part of the stem is buried in the soil and the tip of the branch is exposed above the soil. ஸோ எதுக்காக இந்த பிரான்ச் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த பிரான்ச்சை என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறாங்க. பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்டெம்மை என்ன பண்ணுறாங்க பரி பண்ணுறாங்க. ஓகேவா? எரிக்கிறாங்க. ஸோ எரிச்சதுக்கப்புறம் இந்த சாயில் அண்ட் டிப் ஆஃப் த பிரான்ச் இஸ் எக்ஸ்போஸ்ட் அபவ் த சாயில். ஸோ அப்போ அந்த டிப் ஆஃப் த பிரான்ச் வந்து என்ன பண்ணுது சாயில் அபவில் எக்ஸ்போஸ் ஆகுது. ஆஃப்டர் த ரூட் எமர்ஜ் ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த ஸ்டெம். ஸோ நம்ம அந்த பரி பண்ண ஸ்டெம்ல இருந்து ரூட் எமர்ஜ் ஆகுது. அந்த ரூட் எமர்ஜ் ஆகும்போது அந்த ரூட்டை தனியாக என்ன பண்ணிடுறாங்க கட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளான்ட் வந்து உருவாகுது. ஸோ அதுக்கு பேர் தான் மவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கீழே பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பிளான்ட் பிரான்ச்சுடைய பிளான்ட்டை தான் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எதுக்காகனா ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டெம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எரிச்சிடுறாங்க. ஸோ எரிச்சதுக்கப்புறம் இது எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் எமர்ஜ் ஆகும். ஸோ அந்த ரூட்டை தனியாக கட் பண்ணி வேறு இடத்துல வச்சு அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்டை வந்து நம்ம உருவாக்குறோம். ஸோ அதுதான் வந்து மவுண்ட் லேயரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏர் லேயரிங். த நெக்ஸ்ட் டைப் இஸ் ஏர் லேயரிங்.
So in this method, the stem is grilled at nodal region and the hormones are applied to the region which promotes rooting. So air layering பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, so பாருங்க, this is what the stem, right? So இங்க இருக்கிற அந்த bark என்ன பண்ணிடுறாங்கன்னா remove பண்ணிடுறாங்க. remove பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அது மேல என்ன பண்றாங்க அப்படினா ஸ்ப்ரே பண்றாங்க. ஓகேவா? சோ எதுக்காகனா root emerge ஆகி அதுல இருந்து நமக்கு ஒரு புது plant கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஹார்மோன்ஸ் ஸ்ப்ரே பண்றாங்க. So this portion is covered with a damp or moist soil. So அந்த region ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு damp soil வச்சு ஒரு moist ஈரப்பதம் உள்ள soil வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க. So using a polythene sheet. So இங்க பார்த்தா தெரியும் ஒரு polythene sheet வச்சு ஃபுல்லா டைட்டா என்ன பண்ணிட்டாங்க கவர் பண்ணிட்டாங்க. So roots emerge in this branches after 2 to 4 months. Such branches are removed from the parent plant and grown in a separate pot or a ground. So இங்க என்ன சொல்றாங்க அப்படினா first ஒரு bark remove பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறம் ஹார்மோன்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு ஈரப்பதமான மணலை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அது மேல பாலிதீன் ஷீட் வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிடுறாங்க இல்லையா? சோ அப்படி கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 to 4 monthsக்கு அப்புறம் பார்க்கறாங்க அதுல இருந்து ரூட் எமர்ஜ் ஆகி வருது. சோ அந்த ரூட்டை என்ன பண்றாங்கன்னா parent plantல இருந்து கட் பண்ணி தனியா எடுத்து அதை ஒரு புது பிளான்ட்டா உருவாக்குறாங்க. That is what air layering, right? So advantages of conventional methods. So இப்போ நம்ம இது ஃபுல்லா பார்த்தது எல்லாமே conventional methodsலாம். So அதுல cutting, grafting, layering எல்லாமே பார்த்தோம். So cuttingனா என்னன்னு பார்த்தோம். graftingல different types of grafting, right? பார்த்தோம். Then layering, we have two types of layering, right? Mound layering and air layering. So mound layering நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். air layeringல என்ன மாதிரி புது பிளான்ட் உருவாக்குறாங்கன்னு பார்த்துட்டோம் இல்லையா? So what are the advantages of conventional methods? அப்ப நம்ம ரொம்ப நீண்ட காலமா ஒரு process ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படினா so அதுல நமக்கு நிறைய benefits இருக்கிறதுனால ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லையா? So அதனால அதோட advantages என்ன அப்படினு பார்க்கலாம். The plants produced are genetically uniform. So இதில் உருவாக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸும் வந்து எப்படி அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். Many plants can be produced quickly by this method. So நிறைய பிளான்ட்ஸை வந்து இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் குயிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். Some plants produce little or no seed. ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து என்னது சீட்ஸு ரொம்ப குறுகிய அளவில் உற்பத்தி பண்ணும், அப்படி இல்லைனா சீட்ஸே இருக்காது. இன் அதர்ஸ் த சீட்ஸ் ப்ரொடியூஸ் டு நாட் ஜெர்மினேட். ஒரு சில இதில் சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பட் என்ன ஆகாது ஜெர்மினேட் ஆகாது. தட் மீன்ஸ் அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்டு உருவாகாது. இன் சச் கேசஸ் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் ஏ ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். ஸோ அந்த மாதிரியான கேசஸில் என்னென்னா சீக்கிரமாக ஒரு வித்தின் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்ம நிறைய பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணலாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் பிளான்ட்ஸ் கேன் பி propagated more commercially by vegetative propagation. So ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் என்னன்னா வெஜிடேட்டிவ் propagation மூலமா நம்ம நிறைய என்னது கொண்டு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் Solanum tuberosum, that means potato, right? Two different plants with desirable characters such as disease resistance and high yield can be grafted and grown as a new plant with the same desirable characters. So இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் கிராஃப்டிங்னாலே டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் வந்து ஒன்றா இணைச்சு தான் நம்ம ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான பிளான்ட்ஸில் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை நம்ம ஒன்றா சேர்க்கும் போது நமக்கு புது புது வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம அதுலேருந்து நிறைய உற்பத்தியை பார்க்கலாம், ப்ரொடக்ஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். ஸோ என்னதான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் we have certain disadvantages, right? ஸோ அதான் பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் as a parents produce viral infected new plant. ஸோ நமக்கே தெரியும் ஒரு வைரஸ் இன்ஃபெக்டடான பேரண்ட் பிளான்ட்ல இருந்து நம்ம ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா அகைன் நம்ம உருவாக்குற பிளான்ட்டுக்கும் என்னவா இருக்கும் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்டாக தான் உருவாகும். ஸோ தட் இஸ் வாட் disadvantages. And vegetative structures used for propagation are bulky and so they are difficult to handle and store. So vegetative structure, so நம்ம vegetative method மூலமா உருவாக்குற propagation வந்து ரொம்ப bulky, that means ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ these are the disadvantages of conventional methods. Sexual reproduction. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா நமக்கு என்ன விஷயங்கள், தட் மீன்ஸ் என்னென்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு, என்னென்ன மாதிரி மெத்தடில் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திஸ் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன்லேயே. ஸோ ஃபியூஷன் ஆஃப் gametes, right? Male and a female. That is what a sexual reproduction. So in previous classes, reproduction in lower plants like algae and bryophytes was discussed in detail. Sexual reproduction involves the production of and fusion of male and female, right? So sexual reproduction is nothing but enna fusion of male and female ரெண்டும் ஒண்ணா இணைஞ்சு நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு பேர் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். The former is called gametogenesis. So production means gametogenesis and the later one fusion of male and female gamete is known as fertilization. ஓகேவா? அதுக்கு பேர் fertilization அப்படின்னு சொல்லுவோம். So let us recall the sexual reproduction in algae and bryophytes. They are produced by
production of gametes which may be motile or non-motile depending upon the species. So இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா algae bryophytes உடைய reproduction நம்ம recall பண்ணலாம். So which may be motile, so movement ஆவும் இருக்கலாம் இல்ல movement இல்லாமயும் இருக்கலாம் depending upon the species. The gametic fusion is of 3 types. So நம்ம gametes fuse ஆகும்போது நமக்கு மூணு விதத்துல gamete வந்து fuse ஆகி நமக்கு ஒரு புது ப்ராடக்ட் கிடைக்கும். So one is isogamy, isonal is same இல்லையா, ரெண்டு சேம் gametes fuse ஆகிறது கிடைக்கிறது isogamy. Anisogamy means different gametes and oogamy means anisogamy then gametes. இதெல்லாம் மூணு சேர்ந்தது தான் வந்து oogamy அப்படினு சொல்றோம். In algae external fertilization takes place whereas in higher plants internal fertilization occurs. algae பொறுத்த வரைக்கும் fertilization வந்து எக்ஸ்டர்னலா நடக்குது, means வெளிப்புறத்துல நடக்குது அப்படினு சொல்றோம். But whereas in higher plants the fertilization takes within the plant, ஓகேவா, internal process, ஓகேவா. So this is a sexual reproduction. So இப்போ ஒரு புது டாபிக் நம்ம பார்க்க போறோம், flower, ஓகேவா. ஸோ ஃப்ளார்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்ரி ஒன் லைக்ஸ் ஃப்ளார், ரைட். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணுவோம், எல்லாருக்குமே ஃப்ளார்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஃப்ளாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். A flower is viewed in multi-dimensional prospectus from the time immemorial, right. ஸோ ஃப்ளவர் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப காலமாகவே ஸோ நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஃப்ளார்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் அன் இன்ஸ்பைரேஷனல் டூல் ஃபார் த போயட்ஸ். ஸோ நிறைய போயட்ஸ் வந்து ஃப்ளார்ஸை வச்சு நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க இல்லையா, பூவை நிறைய விதத்தில் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பூவை வச்சு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க, நிறைய கவிதைகளை வர்ணிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க இன்ஸ்பிரேஷன் டூல் ஃபார் த போயட்ஸ். இட் இஸ் அ டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் ஃபார் ஆல் த செலிப்ரேஷன்ஸ், ரைட். நிறைய நம்ம ஃபங்க்ஷன்னாலே ஃப்ளார்ஸ் இல்லாமல் நமக்கு ஃபங்க்ஷனே நடக்காது இல்லையா. ஸோ ஒரு ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணணும், ஒரு வெட்டிங் நடக்குது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ் இல்லாமல் நமக்கு ஃபங்க்ஷனே நிறைவடையாது இல்லையா. ஸோ இன் தமிழ் லிட்ரேச்சர் த 5 lands ஆர் டினோட்டட் பை டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். ஸோ அதே போல் நமக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சரில் 5 lands இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, மருதம், முல்லை, நெய்தல், குறிஞ்சி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுலேயுமே ஒவ்வொரு லேண்டுக்குமே ஒவ்வொரு ஃப்ளார்ஸை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ குறிஞ்சினா குறிஞ்சிப்பூன்னு சொல்கிறோம், முல்லை. ஸோ ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ளார்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஃப்ளாக்ஸ் ஆஃப் சம் கண்ட்ரீஸ் ஆர் எம்பெடட் வித் ஃப்ளார்ஸ். அதே போல் நிறைய கண்ட்ரீஸோடைய ஃப்ளாக்லேயே நமக்கு என்ன இருக்குது, ஃப்ளார்ஸ் இருக்குது. ஃப்ளார்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ். ஸோ அதே போல் நிறைய பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஜாஸ்மின் ஃப்ளேவர் வேணும் நமக்கு, ரோஸ் ஃப்ளேவர் கேட்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்க்கும் நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ளவர்ஸ் தேவைப்படுது. அப்போ ஃப்ளார் அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் இஸ் நாட் அ ஃப்ளார். ஸோ அது நம்ம நிறைய டைமென்ஷனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகிக்கிட்டு இருக்குது டில் நவ் டேட், ரைட். அதான். ஸோ ஃபார் எ மார்ஃபாலஜிஸ்ட், ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃப்ளார்ஸ் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபார் எ மார்ஃபாலஜிஸ்ட் எ ஃப்ளார் இஸ் அ ஹைலி கண்டென்ஸ்டு ஷூட் மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போ ஒரு மார்ஃபாலஜிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஃப்ளார், அவர் எப்படி ஃப்ளாரை பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீ இஸ் ஹைலி மென்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு பிளான்ட்டில் எங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரில் தான், ஓகேவா. ஸோ அப்போ ஃப்ளார்ஸ் அ மேஜர் திங் விச் ஸோ வேர் ரீப்ரொடக்ஷன் occurs. So as you have already learned about the parts of the flower, right. So நம்ம parts of the flower நமக்கு தெரியும் இல்லையா, calyx, corolla, gynoecium, androecium, stamen, style. So இதெல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கும். So a flower possesses 4 volts, right. Calyx, corolla, androecium and gynoecium. Androecium and gynoecium are essential organs because where reproduction takes place, right. So androecium, gynoecium ரொம்ப flowers ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பார்ட். The process or changes involved in sexual reproduction of higher plants include 3 stages. They are pre-fertilization. ஸோ ஒரு பிளான்ட்டில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது ஹையர் பிளான்ட்ஸில் அப்படின்னா அது 3 ஸ்டேஜஸில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரீஃபர்டிலைசேஷன், ப்ரீஃபர்டிலைசேஷன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி. தென் ஃபர்டிலைசேஷன், தட் மீன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கிற அப்போ. அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் மீன்ஸ் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம், ஓகேவா. These are the changes which occurs in plants after reproduction. Let us discuss these events in detail. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளார் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளார், ரைட். ஸோ இங்கே நமக்கு this is what a stigma, this is a style, this is a stamen, petal, sepal, this is what a ovary, this is the ovule and this is what a pedicel, ஓகேவா. ஸோ these are the parts of a flower. ஸோ இப்போ நமக்கு 3 சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ப்ரீ ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம், ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாரில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ the hormonal and structural changes in plants leads to the differentiation and development of floral primordium.
ஸோ அப்போ ஒரு பிளான்ட்டில் ஒரு ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் தான் வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் நடக்கிறதுக்கு, நிறைய டிஃப்ரென்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரிமார்டியம், தட் மீன்ஸ் அந்த ஃப்ளார்ஸ் உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. தட் மீன்ஸ் ஹார்மோன் அண்ட் ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் தான் பிளான்ட்டில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் the structure and events involved in pre-fertilizations are given below. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீஃபர்டிலைசேஷனில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு, ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் நமக்கே தெரியும், ஃப்ளாரில் male reproductive part is androecium and female reproductive part is gynoecium. So androecium is made up of stamens. So androecium full-ஆவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா stamens தான் where reproduction takes place. Each stamen possesses an anther and a filament. ஒவ்வொரு stamensல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anther. Anther means மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. So anther and a filament. Anther bears pollen grains. Antherல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pollen grains இருக்கும். So which represents a male gametophyte. அப்போ இந்த pollen grains எதை represent பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா male gametophyte. In this chapter we shall discuss the structure and development of anther in detail. So அப்போ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தரோடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் தி ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ், அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? டெவலப்மெண்ட் ஆஃப் anther. So a very young anther develops as a homogeneous mass of cells surrounded by a epidermis. So அப்போ ஒரு young anther வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it is a mass of cells, homogeneous cells, same kind of cells surrounded by an epidermis. During its development the anther assumes a four-lobed structure. ஓகேவா? ஸோ அப்போ anther டெவலப் ஆக அதுக்குள்ள எத்தனை ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா four-lobed structure, four பார்ட்டாக வந்து பிரிஞ்சிடும். In each lobe a row or a few rows of hypodermal cells becomes enlarged with a conspicuous nuclei. ஸோ எபிடர்மிஸ் அப்படின்னா அவுட்டர் கவரிங் இல்லையா, எபிடர்மிஸ்க்கு உள்ளே இருக்கிற லேயர் தான் நம்ம ஹைப்போடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆந்தர் வந்து டெவலப் ஆக அதில் எத்தனை லோப்ஸாக உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லோப்டு ஸ்ட்ரக்சராக உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு லோப்லையும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹைப்போடர்மல் செல்ஸ். ஹைப்போடர்மல் செல்ஸ் பிகம்ஸ் என்லார்ஜ்டு. ஓகேவா? பெருசாகிடும். அதுக்கப்புறம் அதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். This functions as archosporium. ஸோ இதுதான் என்னவா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா archosporium, that means reproduction center. The archosporial cells divide by periclinical division to form primary parietal cells towards the epidermis and primary sporogenous cells towards the inner side of the anther. இந்த archosporial cells தான் என்னவா ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிக்ளினிக்கல்னா பர்பண்டிகுலராக டிவைட் ஆகும். ஓகேவா? செல்லோடைய ஆர்கன்ஸுக்கு செல் வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக டிவைட் ஆகும். அந்த டிவிஷன் தான் அங்கே நடக்கும். தட் இஸ் வாட் அ பெரிக்ளினிக்கல் டிவிஷன். ஸோ இது மாதிரி டிவைஷன் நடந்துச்சுன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா primary parietal cells towards the epidermis and primary sporogenous cells towards the inner side of the anther. நமக்கு ரெண்டு செல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று parietal cells, இன்னொன்று primary sporogenous cells. ஸோ parietal cells வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடர்மஸில். primary sporogenous cells வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா inner side of the anther. anther-ஓடைய inner sideல வந்து ஃபார்ம் ஆகுது. The primary parietal cells undergo a series of periclinical and anticlinical division. ஸோ periclinicalனா perpendicular டிவைட் ஆகும், anticlinicalனா parallel டிவைட் ஆகும். ஸோ இந்த டிவிஷன் கண்டினியூஸாக அந்த டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டு ஃபார்ம் 2 to 5 layers of anther. இந்த டிவிஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 layers of anther வந்து உருவாகிட்டே இருக்கிறதுக்காக. ஸோ கம்போஸ்ட் ஆஃப் எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டாபிட்டம் ஃப்ரம் பெரிஃபரி டு சென்டர். ஸோ அப்போ நமக்கு 2 to 5 layers வந்து உருவாகுது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த லேயர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோதீஷியம், மிடில் லேயர் அண்ட் டாபிட்டம். ஸோ எங்கேருந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபரி டு சென்டர், பேஸ்லேருந்து சென்டர் வரைக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃப்ளாரில் இருக்கிற பார்ட்ஸ் ஆந்தரோடைய டெவலப்மெண்ட் தான் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ we will see the continuation of this in the next class. Thank you student. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard.
Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.